இலங்கையில் நடைபெற்ற இறுதிப் போரின் போது தமிழினம் கொத்து கொத்தாய் கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்த திமுக தலைவர் கருணாநிதியையும் அப்போது மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியையும் தமிழக மக்கள் ஒருபோதும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார்கள். வரப்போகும் சட்டமன்ற தேர்தலுக்காக கைகோர்த்துள்ள திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு தமிழக மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மூச்சுக்கு மூச்சு தமிழின் பேச்சு, தமிழ் தமிழ் என்று உரக்கச் சொல்லும் மாய்மாலம், உலக தமிழினத்தை காக்க வந்த இரட்சகர் என்றெல்லாம் அவரது தொண்டரடி பொடியாழ்வார்களின் பொய்ப் பிரச்சாரம், தனக்குத்தானே விழாக்கள் எடுத்து மகிழும் தலைவர் என்றெல்லாம் வர்ணிக்கப்படும் திமுக தலைவர் கருணாநிதியின் அரசியல் வாழ்க்கையில் அகற்றப்பட முடியாத மேலும் ஒரு கரையாக அமைந்தது இலங்கையில் நடத்தப்பட்ட தமிழின படுகொலை. இலங்கையில் நடைபெற்ற இறுதிப் போரின் போது கொத்து கொத்தாக தமிழினம் வேட்டையாடப்பட்ட போது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்தவர் கருணாநிதி. மத்தியிலோ காங்கிரஸ் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அதிகாரம் செலுத்திக் கொண்டிருந்தது. தான் தன் குடும்பங்கள் என்று மட்டுமே நினைத்து தன் குடும்பங்களை வளப்படுத்திக் கொண்ட கருணாநிதி பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட திமுகவையும் தன் குடும்ப சொத்தாக்கிக் கொண்ட கருணாநிதி தன் குடும்பங்களின் மேல் காட்டிய அக்கறையில் ஒரு சிறு துளியாவது இலங்கை தமிழினத்தின் மீது காட்டியிருந்தால் இலங்கை தமிழர்கள் உறவிழந்து வீடிழந்து நாடிழந்து நாசம் போயிருக்க மாட்டார்கள். இலங்கையில் இறுதி யுத்தம் உச்சகட்டத்தை அடைந்தபோது இலங்கையில் போர் நிறுத்தம் வேண்டி சென்னையில் கருணாநிதி நடத்திய 1 மணி நேர உண்ணாவிரத நாடகம் தமிழர்களுக்கு நேர்ந்த உச்சகட்ட அவமானம். உண்ணாவிரதத்தை நிறுத்தி கருணாநிதியை சமாதானப்படுத்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியாளர்கள் போர் நிறுத்தப்பட்டு விட்டதாக கருணாநிதியிடம் கூறியதாகவும் அதனால் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டதாகவும் வந்த கருணாநிதியின் அறிவிப்பை கேட்டு நடுநிலையாளர்கள் மட்டுமின்றி எவராலும் எள்ளி நகையாடாமல் இருக்க முடியவில்லை. இலங்கை தமிழர்களை கொன்று குவிக்க காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இலங்கை அரசுக்கு ஆயுத உதவி உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் செய்ததாகவும் இந்த விவரங்கள் அனைத்தும் அப்போது ஆட்சியிலிருந்த கருணாநிதிக்கு நன்கு தெரியும் என்றும் எழுந்த பலமான குற்றச்சாட்டுகளுக்கு இன்று வரை திமுக மற்றும் காங்கிரஸ் தலைமையிடமிருந்து சரியான பதில் இல்லை. தன் இனமே அழிந்தாலும் பரவாயில்லை, தானும் தன் குடும்பங்களும் பதவி சுகத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கையுடைய திமுக தலைவர் கருணாநிதி இலங்கை தமிழின அழிப்பின் போது வாய் மூடி மௌனம் சாதித்தார். மத்தியிலிருந்த காங்கிரஸ் கூட்டணி அரசும் அதையே செய்தது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழர்களுக்கு மேலாக இங்கே இலங்கையில் ஈழத்தமிழர்களை கொண்டு குவித்த இந்த காங்கிரஸும் இந்த திமுகவும் மீண்டும் கூட்டணி என்கின்ற ஒரு மாய வலையை ஏற்படுத்தி இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழர்களையும் அளித்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை தமிழகத்தில் இல்லாத நிலையை ஆக்குகின்ற ஒரு புரட்சியினை தமிழக மக்கள் செய்ய வேண்டும். அவர்களை இந்த தேர்தலோடு ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலேயே தடம் பதிக்க முடியாத நிலையினை உருவாக்க வேண்டும். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு விடுமா என்ன? இலங்கை தமிழினத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்க திட்டமிட்ட காங்கிரஸையும் அதற்கு சிவப்பு கம்பளம் விரித்த திமுகவையும் தமிழர்கள் ஒருபோதும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார்கள். ஒட்டுமொத்த தமிழினத்தையும் அழித்துவிட்ட மகிழ்ச்சியில் இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சே வைத்த பிரம்மாண்ட விருந்தில் கலந்து கொள்ள தனது மகள் கனிமொழியை கருணாநிதி அனுப்பி வைத்த கொடுமையை தமிழர்கள் ஒருபோதும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார்கள். திமுக அரசு அந்த டயத்தில் இந்த போரை நிப்பாட்டுறன்னு சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாயை உருவாக்கி அந்த கருணாநிதி அவர்கள் ஒரு பொய்யான ஒரு ஏமாற்று வேலையாக ஒரு பெயரளவுக்கு உண்ணாவிரதம் இருந்து கொண்டு பெரிய ஏமாற்றத்தை உருவாக்கினார். ஆனால் அங்கே எதுவுமே செய்யவில்லை. திமுக காங்கிரஸ் 2 கட்சிகளையும் அடியோடு அழிக்கணும். ஈழத்தமிழர்கள் இறந்து போனதற்கு முக்கிய காரணமே, கொல்லப்பட்டதற்கு முக்கிய காரணமே இந்த திமுகவும் காங்கிரஸ் அரசு தான். மீண்டும் இவர்கள் கூட்டணி அமைத்து மீண்டும் அழிக்க போய் இதோட சுத்தமாக விரட்ட வேண்டும். தமிழினத்தையும் அழிக்க காரணமாக இந்த கருணாநிதி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக என்னென்ன நாடகங்கள் ஆட வேண்டுமோ அத்தனை நாடகங்களும் ஆடிக்கொண்டிருக்கிறார். மரீனா கடற்கரையில் உட்கார்ந்து ஒட்டுமொத்த உண்ணாவிரதம் என்ற நாடகத்தை நடத்தினார். அதிலும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. அதே சமயத்தில் இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தன் குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காகவே தமிழனை அடகு வைத்து கோடிகளை குவித்துட்ட இந்த கருணாநிதி
கடைக்கோடி தமிழன் இருக்கும் வரை இந்த துரோகத்தை வரலாறும் மன்னிக்காது, தமிழ் இனமும் மன்னிக்காது. இலங்கையில் இறுதிப் போரில் நடைபெற்ற போர்க்குற்றங்களை சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரித்து முன்னாள் அதிபர் ராஜபக்சேவை சர்வதேச குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்களை சட்டப்பேரவையில் நிறைவேற்றியவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. இந்த நிலையில்தான் வரும் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க காங்கிரசின் கையை பிடித்துக் கொண்டு ஊழல் திமுக ஊர்வலம் வரப்போகிறது. ஆனால் தமிழினத்தை கொன்றடித்த காங்கிரசையும் திமுகவையும் மக்கள் நிச்சயம் ஒரு கை பார்க்கத்தான் போகிறார்கள். ஜெயா செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன்.